இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரே ஒரு வசனத்தில் மட்டும் மறைந்திருக்கும் ஒரு மனிதனின் கதை. அவன் யார்? அவன் பெயரின் அர்த்தம் என்ன? அவன் தேவனிடம் வைத்த ஜெபம் என்னவா இருக்கும்? பார்ப்போமா? நீங்கள் நினச்சி பாருங்க, நம்ம பிறந்தப்ப நம்ம வீட்டிலலாம் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனால் இங்கே ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் துன்பத்தோடு இவனை பெற்றெடுத்ததால் இவனுக்கு யாபேஸ் என்று பெயர் வைத்தேன். யாபேஸ் நல்ல பேர் தானே அப்படின்லாம் நம்ம நினைக்கலாம். ஆனால் இல்லை, யாபேஸுக்கு பெயர் அர்த்தம் வலி, துன்பம், கஷ்டம், சோதனை. அந்த காலத்தில் பெயர் என்பது ஒரு சின்ன விஷயம் அல்ல, அதுதான் அவங்களோட எதிர்காலம் என்று நம்பப்பட்டது. நம்ம பைபிள் சொல்லும் மறைமுக உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாபேஸை பற்றி நிறையா பைபிளில் சொல்லவே இல்லை. அவன் பணக்காரன் இல்லையா, அரசன் இல்லையா. ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறது, யாபேஸ் தன் சகோதரர்களை விட கனம் பெற்றவனாய் இருந்தான். கனம் அப்படின்னா என்ன? பணமில்லை, புகழில்லை, அவன் தேவனுக்கு முன்பாக உள்ள மதிப்பு, அவர் மேல் வச்ச மதிப்பு. அந்த யாபேஸு என்ன பண்ணான்னு தெரியுமா? தேவனை நோக்கி ஒரு ஜெபம் வைத்தான். அந்த ஜெபம் ரொம்ப பெருசுலாம் இல்லை, வெறும் 4 வரி தானா. ஆனால் அந்த 4 வரியும் ரொம்ப ஆழமானதாக இருந்துச்சான். யாபேஸ் சொல்கிறாரு, என் பெயர் என்றாலே வலி, வேதனை, துக்கம், எல்லாரும் அப்படி தான் நினைக்கிறாங்க. ஆனால் என் வாழ்க்கை இனிமே வழியாக இருக்கக்கூடாது என்று நீ என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் சொல்லி அவரது முதல் ஜெபத்தை வைக்கிறார். யாபேஸு இரண்டாவதாக என்ன கேட்குறான்னா, என் எல்லைகளை விரிவாக்க வேண்டும் என்று கேட்குறான். எல்லைகளை விரிவாக்க வேண்டுமா? அப்படின்னா அவன் என்னால் முடியாது என்று நினைத்திருந்தான். அந்த பயத்தை அவனிடமிருந்து எடுத்து போடுமாறு கேட்டான். மற்றொன்று, மனிதன் அவன் மீது வைத்திருந்த நம்பிக்கை. அப்படின்னா இது இவனால் முடியாதுடா, இவனுக்கெல்லாம் இதை சொல்ல வேணாண்டா அப்படின்னு மக்கள் வச்சுருந்தாங்க. அதையும் என்னிடமிருந்து எடுத்து போட்டு என் எல்லைகளை விரிவாக்க வேண்டும் என்று அவன் இரண்டாவது ஜெபத்தை சொல்லி முடித்தான். யாபேஸ் மூணாவதா உமது கை என்னோடு இருக்க வேண்டும் என்று கேட்டான். உமது கை என்னோடு இருக்க வேண்டும் அப்படின்னா யாபேஸ் உயர்வு மட்டும் வேண்டவில்லை, ஆசீர்வாதம் மட்டும் வேண்டவில்லை. அவன் அறிந்திருந்தான், தேவனுடைய கை இல்லாமல் எந்த உயிரும் பாதுகாப்பு இல்லை. வெற்றி இருந்தாலும் தேவநிலையெனில் அது நிலைக்காது. அதனால்தான் அவன் கேட்டான், ஆசீர்வாதத்தை விட உமது சந்நிதியே எனக்கு வேண்டும் என்று. யாபேஸ் தனது இறுதி ஜெபத்தையும் வைத்தான். தீங்கிலிருந்து என்னை காக்க வேண்டும் என்று கேட்டான். யாபேஸ் ஆசீர்வாதம் கேட்டான், ஆனால் அதற்கு மேலாக பாதுகாப்பையும் கேட்டான். அவன் பயந்தது, என் உயர்வே மீண்டும் வழியாக மாறிவிடுமோ என்று பயந்தான். அதனால் அவன் ஜெபித்தான், தேவனே, நீ கொடுக்கும் ஆசீர்வாதம் என்னை காயப்படுத்தாதபடி என்னை காக்க வேண்டும் என்று அவன் 4 ஜெபங்களையும் கேட்டு முடித்தான். யாபேஸின் ஜெபம் வெறும் 4 வரிகள் மட்டும் இல்லாமல் அது மிகவும் ஆழமானது. தேவன் அவன் ஜெபத்தை கேட்டு அவனுக்கு வேண்டியவதையெல்லாம் கொடுத்தார். அவன் வாழ்க்கையும் அழகாய் மாறியது. இதை பற்றி தான் 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரத்தில் 9-10 வசனங்கள் இதை பற்றி கூறுகிறது. அவன் பெயர் அவன் வாழ்க்கைக்கு தடையாக இருந்திருக்கலாம், ஆனால் ஒரு ஜெபம் அவன் வாழ்க்கையை மாற்றியது.